மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் தன்னை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தொண்டர் ஒருவர் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், என்ன நடந்தது? அவர் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்? என்ன விவரம்? கார்த்திகா, பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய பிற தலைவர்கள் என அனைவருமே பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவினுடைய சிறுபான்மை அணியை சேர்ந்த இருவர் ஆட்டோவில் பொதுக்கூட்டத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என ஆட்டோவில் வந்தார்கள். அதில் ஒருவர் ஊனமுற்றோராக, மாற்றுத்திறனாளியாக இருந்தார். அவரால் இறங்கி நடக்க முடியாது. எனவே ஆட்டோவை உள்ளே விடுங்கள் என காவல்துறையினரிடம் கேட்டார். காவல்துறையினர் ஆட்டோவை உள்ளே விட மறுத்து விட்டார்கள். இந்த நிலையில் ஆட்டோவில் இருந்து அவர் இறங்கி சாலையின் நடுவே, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்ற சாலையின் நடுவே உருண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பிறகு காவல்துறையினரை அவரை வலுக்கட்டாயமாக தூக்க முயற்சி செய்தார்கள். இருப்பினும் அவரை தூக்க முடியவில்லை. பின் பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், கே நாயகம், பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து தர்ணாவில் ஈடுபட்டிருந்த அந்த சிறுபான்மை அணியை சேர்ந்த நிர்வாகியை காவல்துறையிடம் பேசி பின் உள்ளே அழைத்து சென்றார்கள். சம்பவம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல 7 அடுக்கு பாதுகாப்பு போட்டு காவல்துறையினர் 3500க்கும் மேற்பட்டோர் தீவிர பாதுகாப்பு பணியில, ரோந்து பணியில, சுழற்சி முறையில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில போக்குவரத்து மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்த பிற முக்கிய நிர்வாகிகளே பல முறை சோதனை செய்யப்பட்ட பிறகு அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி அட்டை இருக்கிறதா என்பதை சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுப்புகிறாங்க. பாஜக நிர்வாகி கட்சிக்காரர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு வழியும், மகளிருக்கு ஒரு வழியும், பிறகு முக்கிய நிர்வாகிகளாக இருக்காங்க VIP1, VIP1 என 2 கேட் இருக்கு. அந்த கேட்ல அனுப்பக்கூடிய வழியை தனித்தனியாக தீவிரமாக சோதனை செய்யலாம் உள்ளே அனுப்புறாங்க. சற்று நேரத்திற்கு முன்னாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருந்தார். அவரையும் காவல்துறையினர் பார்த்து அவருடைய வாகனத்தையும் உள்ளே அனுமதிக்காமல் அவரும் இறங்கி நடந்தேதான் சென்றார். தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரும் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய வாகனத்தையும் உள்ளே அனுமதிக்காமல் அவர்களும் நடந்தார்கள். இந்த நிலையில பொதுக்கூட்டம் என்பதற்கு இன்னும் 2 மணி நேரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதி ஒரு பெரும் பரபரப்பில் இருக்கிறது. காவல்துறையினர் தீவிரமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.